தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்கவில்லை என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். சில நண்பர்கள் அரசியல் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. What is wrong if a student in Tamil Nadu will learn multilingual, come to the multilingual aspect in his study? It can be Tamil, it can be English, it can be other Indian language. There is no imposition of any Hindi or any language on them. Some friends in Tamil Nadu are doing politics, but certainly Government of India is committed to implement NEP, and there are certain conditions with NEP. மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. இந்தியாவிலே ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் இந்தியாவிலே நம்பர் 1 தமிழ்நாடு. அது இருமொழி கொள்கை தான் இருக்கிறதுலே. டாப் டாக்டர்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, சயின்டிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் தமிழில் படிச்சுட்டு போய் இன்றைக்கி உலக சாதனை படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதோட இதை கம்பேர் பண்ணாதீங்க. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். நிச்சயமாக மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் திமுக தலைமையில் நாளை ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ், விசிக, மதிமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் பங்கேற்பார்கள் என தகவல். தமிழ்நாட்டில் மேலும் 5 நாட்களுக்கு 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும். காலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. ₹17 கோடி 14 கோயில்களில் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல். 5 கோயில்களில் முடிவுற்ற பணிகளையும் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதிமுக ஒருங்கிணைப்பில் சிபாரிசு கேட்கவில்லை என ஓ பன்னீர்செல்வம் காட்டம். 6 மாதம் அமைதியாக இருந்தால் அதிமுகவில் சேர்க்க பரிசீலிப்போம் என கூறிய ராஜன் செல்லப்பாவிற்கு பதில். திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்ற மத்திய இணையமைச்சர் எல் முருகன். 5 பேரை தவிர மற்றவர்களை அடிவாரத்திலேயே தடுத்து நிறுத்திய காவலர்கள். RSS சிந்தனை உள்ளவர்கள்தான் நீதிபதியாக வர முடியும் என்ற நிலை உள்ளதாக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு குற்றச்சாட்டு. முகநூலில் பிரதமரை விமர்சித்ததால் ஜான் சத்யன் நீதிபதியாக்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு. உளவுத்துறை அவருக்கு ஆட்சேபனம் தெரிவித்தார். ஆட்சேபனம் அவரை பற்றி கருத்து தெரிவித்தார். முகநூலில் பிரதமர் மோடியை பற்றி விமர்சனங்களை அவர் ஆமோதித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஒருவருடைய அரசியல் கருத்து அல்லது அரசியல் சுதந்திரம் என்பது பறிக்கப்படுகிறது. தமிழகத்தில் கோடையை சமாளிக்க வெளிச்சந்தையில் 8525 மெகாவாட் மின்சாரம் வாங்க அனுமதி. கோடையில் மின் தேவை 22,000 மெகாவாட்டிற்கு மேல் உயரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் நடவடிக்கை. சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர். பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து தோளில் தூக்கிச் சென்று காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடியில் சட்டவிரோதமாக தாதுமணல் எடுக்கப்பட்டது உறுதி. சிபிஐ விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. தனியார் தாதுமணல் ஏற்றுமதியாளர்களுக்கு 5,832 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது செல்லும். உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். உடல்நலக்குறைவால் அமைச்சர் துரைமுருகன் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று நலம் விசாரித்தார். டெல்லியில் ரிக்டர் அளவுகோலில் 4 புள்ளிகளாக பதிவான நில அதிர்வு. கட்டடங்கள் குலுங்கியதால் வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள்.
தஞ்சாவூரில் விதிகளை மீறி கட்டப்பட்ட நடராஜா துணிக்கடையின் கட்டடம் மாநகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் இடிக்கும் பணி தொடக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே தண்ணீர் பாட்டில் தகராறில் பெட்டிக்கடை மீது தாக்குதல். மூன்று பேரை கைது செய்தது காவல்துறை. அமெரிக்காவில் பறவை காய்ச்சலால் கிடுகிடுவென உயரும் முட்டை விலை. சில பகுதிகளில் ஒரு முட்டை 72 ரூபாய்க்கு விற்பனையாவதால் மக்கள் தவிப்பு. மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்கவில்லை என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கமளித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சில நண்பர்கள் அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். I respect all the language. This NEP envisioned by Honorable Prime Minister Modi is giving emphasis to mother tongue. हम तो काशी तमिल, we are organizing Kashi Tamil Sangamam to encourage the Tamil civilization, Tamil culture and Tamil language. Tamil is one among the oldest language of our civilization. But what is wrong if a student in Tamil Nadu will learn multilingual, come to the multilingual aspect in his study? It can be Tamil, it can be English, it can be other Indian language. There is no imposition of any Hindi or any language on them. Some friends in Tamil Nadu are doing politics, but certainly Government of India is committed to implement NEP, and there are certain conditions with NEP. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 3வது காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கியிருக்கும் நிலையில் அங்குள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு தமிழ்நாட்டை பாரம்பரியமாக கொண்டிருக்கும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் தினமும் பூஜை பொருட்களை வழங்கி வருகிறார்கள். அதன் சுவாரஸ்ய பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் வணிகத்திற்காக உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டனர். அந்த வகையில் மியான்மர் நாட்டிற்கு சென்ற இவர்கள் வாரணாசியில் தங்கி கொல்கத்தா வழியாக சென்று வந்தனர். அதற்காக காசியில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் ஒரு சத்திரத்தை அமைத்தனர். சுமார் 150 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் இந்த சத்திரத்தில் குறைந்த கட்டணத்தில் தமிழர்களுக்கு அறைகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இதன் மூலமாக கிடைக்கும் வருவாய் முழுவதும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கே நன்கொடையாக வழங்கப்படுகிறது. மேலும் இந்த சத்திரத்தில் 3 வேளைகளுக்கும் குறைந்த விலையில் தென்னிந்திய உணவு வழங்கப்படும் நிலையில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமைகளில் அன்னதானமும் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்களை வழங்கும் உரிமையை அப்போதைய மன்னர்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்கு அளித்ததாக கூறப்படுகிறது. அதன்படி மங்கள இசை முழங்க சாம்பிராணி புகை கொண்டு வலம்புரி சங்கில் ஒலி எழுப்பி பூஜை பொருட்களை நகரத்தார் கோவிலுக்கு கொண்டு செல்கின்றனர். இந்த மரபு சுமார் 200 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆரதி எல்லாம் ரெடி பண்ணுவோம். நீங்களே தான் ரெடி பண்ணுவீங்க? ஆமாம், அங்கே சாமி ஒருத்தர் வருவார், அவர் எல்லாம் ரெடி பண்ணுவார். எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக அந்த டைமுக்கு எல்லாமே கொடுப்போம். எந்த விதமான ட்ரபிள் இருக்காது. ஓ, இந்த இந்த நகரத்தார் சாத்திரத்திலிருந்து போகிறதால எந்த விதமானதும் எல்லாம் இவங்க தான், வேற யாருமே கொடுக்க எதுவும். இந்நிலையில் காசி தமிழ் சங்கமம் நடைபெறும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசி பகுதி கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியை எட்டியிருப்பதாக வாரணாசி மாவட்ட ஆட்சியரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருமான ராஜாலிங்கம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளார். இங்கே லோக்கல் பாப்புலேஷனாக இருக்கட்டும், இப்போ காசி தமிழ் சங்கமும் ஒவ்வொரு வருடமும் நடக்கிறதால அவங்களும் அதை பற்றி ஒரு உரையாடல் இவங்களுக்கு மத்தியில் வந்திருக்கு. இந்த கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வமும் இங்கே லோக்கல் பாப்புலேஷனுக்கு வந்து வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள காசி சங்கமத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக காசியில் இருந்து செய்தியாளர் சுபாஷ் பிரபு.